Taste the Daily. சிட்கோ சீனு சார், அதாவது பண்டிகை எப்படினாலே கொண்டாட்டம்ன்றது மாதிரி இன்றைக்கி திண்டாட்டம்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணத்தை கேட்டோம்னா வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஊர்களுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கெல்லாம் பயப்படுற அளவுக்கு கட்டணங்கள் உயர்ந்திருக்கு. இதை கூட ஒரு அரசால் கட்டுப்படுத்த முடியாதா? ஏன் அரசு கட்டுப்படுத்தாமல் இருக்காங்க? நிச்சயமாக ஒரு அரசு நினைத்தால் கட்டுப்படுத்த முடியும். இந்த அரசினிடத்தில் அதை எதிர்பார்க்க முடியாது. ஏன் சார்? போக்குவரத்து துறை மாத்திரம் கிடையாது, அனைத்து துறைகளிலும் தோல்வியை தழுவி இருக்கிற ஒரு அரசாங்கம். நீங்கள் 2021 இப்போ வந்ததிலிருந்து இதுவரை இதே போக்குவரத்து துறை, ஏதோ இன்றைக்கி தான் புதுசாக திமுக ஆட்சிக்கு வந்த உடனே போக்குவரத்து துறை நஷ்டத்தில் போகுது, அப்படி இப்படி இதெல்லாம். திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மிகவும் நலிவடைந்த ஒரு துறையாக இந்த போக்குவரத்து துறை இருந்திருக்கிறார். 89 மதிப்புக்குரிய கருணாநிதி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பொழுதும் இதே நிலைதான். 91 மதிப்புக்குரிய அம்மா அவர்கள் ஆட்சியில் போக்குவரத்து துறை எவ்வாறு இருந்தது, அதற்கு முன்னால் புரட்சித் தலைவர் பொன்மனி செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் காலத்தில் போக்குவரத்து துறை எப்படி இருந்தது. ஒரு காலகட்டத்தில் மோட்டார் தொழில் செய்கிறவன் என்று சொன்னாலே பெண் கொடுக்க மாட்டான், சம்பளமும் ரொம்ப கம்மி, பெண் கொடுக்க மாட்டான், அவன் போய் அவன் சரி கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. புரட்சித் தலைவர் பொன்மனி செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் முதல் முறையாக போக்குவரத்து துறை ஒரு சிறந்த துறையாக, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு துறையாக, மக்களுக்கு உண்மையான சேவை செய்யக்கூடிய ஒரு துறையாக மாறியது அதிமுக ஆட்சியில். அப்பொழுதுதான் அதற்கு ஒரே காரணம்தான், அரசாங்கத்திற்கு வருவாய் வருவதற்கு நிறைய துறைகள் இருக்கிறது. ஆனால் இது போக்குவரத்து துறை என்பது அரசுடைமை ஆக்கப்பட்ட பின் இது ஒரு சேவைத்துறையாகத்தான் அரசு கருத வேண்டுமே தவிர, அம்மா உணவகம் போன்ற திட்டங்கள் எல்லாம் ஒரு சேவை. ஆனால் இதில் லாபத்தை எதிர்பார்க்கக்கூடாது, அதே நேரத்தில் பெருத்த நஷ்டத்திற்கும் கொண்டு போய்விடக்கூடாது. அப்போது அங்கே பணியாற்றுகிற தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பும் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஊதியம் போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய சிக்கல், அதை இந்த அரசு எப்படி நிர்வாகம் பண்றது? நான் கேட்கறது தனியார் பேருந்து அதுக்கு தான் வரேன். இவை அனைத்தும் ஒழுங்காக கடைபிடிக்கப்பட்டு அந்த துறையை செம்மையாக கொண்டு சென்றால், அதில் அதிகப்படியான பேருந்துகளை வாங்கி பொதுமக்களுக்கு சேவை மனப்பான்மையோடு, இப்போ நம்ம 3000 ரூபாய் இன்றைக்கி தென் மாவட்டத்துக்கு போகிறதுக்குன்னு சொல்கிறீங்க, அரசு பஸ்ஸில் போனீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு 570 600 ரூபா தான் வருது. அப்போ நீங்கள் எத்தனை, ரொம்ப மிஞ்சி போனால் ஆம்னி பேருந்துகள் ஒன்றும் ரொம்ப அதிகமாகலாம் ஒன்றும் கிடையாது. அரசு மனது வைத்தால் அதே அளவுக்கு பேருந்துகளை இங்கே வாங்கி இயக்கலாம், அல்லது வாடகைக்கு எடுத்தும் இயக்கலாம். இது மக்கள் நலன் கருதி செய்யலாம். உதாரணத்துக்கு தீபாவளி அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியாருக்கு இவங்க எடுத்து, அரசு எடுக்குது, நீங்கள் எடுக்காமே விட்டுருலாமே. இதே மாதிரி 3000 4000 2000 போயிருக்கலாமே. நீங்கள் என்ன பண்ணீங்க, தனியார்கிட்ட எடுத்து வாடகை பணம் யாருக்கு கொடுக்குறீங்கன்னா அவனுக்கே கொடுக்குறீங்க. எவ்வளோக்கு கொடுக்குறீங்க? அதனால் இப்போ அரசாங்கத்துக்கு போக்குவரத்து துறைக்கு 50 கோடி ரூபா நஷ்டம். ஆக இது ஒரு சேவைத்துறையாக எடுத்துக்கணும். இது நம்பர் 1. நம்பர் 2, இந்த அரசாங்கத்தின் மீது போக்குவரத்து தனியார் நிறுவனங்கள் ஒரு அச்சம் இருக்க வேண்டும். அந்த அச்சம் ஏன் இல்லாமல் போச்சு? ஏன் எந்த இடத்துல அரசு தனியார் துறையை கட்டுப்படுத்துறத தவறுறாங்க? சுயநலம் தான், வருமானம் தான், வேற என்ன? நான் கேட்டேன். இல்லை சார், நான் என்ன கேட்குறேன், இப்போ நான் ஒரு தனியார் பேருந்தில் டிக்கெட் எடுத்து போனால் அது தனியாருக்கு தானே வருமானம், இதில் எங்கே அரசுக்கு வருமானம்? ஏங்க நான் கேட்டேன். ஏங்க நீங்கள் எங்களை கேள்வி கேட்குறீங்க, எங்ககிட்ட காசு வாங்குறவங்க நாங்கள் யார் கேள்வி கேட்குறதுன்னு கேட்டேன். வருமானங்கிறது தனிப்பட்ட முறையில் திமுகவினருக்கு இருக்குன்றீங்களா? ஏங்க இது அவங்களே சொல்கிறாங்களே, வெளிப்படையாக சொல்கிறாங்க. அந்த நடத்துனர் ஓட்டுநர் இருக்காங்க இல்லையா, இல்லைன்னா இது அநியாயமாக இல்லையா அப்படின்னு கேட்டால், அப்போ எங்ககிட்ட மாசானா நாங்கள் கப்பம் கட்டுறோமே, வருஷத்துக்கு கட்டுறோமே, இதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் தனியார் துறை 3000 ஆயிடுச்சு 4000 ஆயிடுச்சுன்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, மகளிர் விடியல் பயணம் ஒன்று கொண்டு வந்துட்டு 8 ரூபாய் இருந்த டிக்கெட்டு இன்றைக்கி 8 ரூபாய் இருந்தது. இப்போ மாநகரங்களில் சொல்கிறேன் நான், 8 ரூபாய் இருந்த டிக்கெட்டு இன்றைக்கி 12 ரூபா ஒரு டிக்கெட்டு. ஒருத்தன் சராசரியாக அப் அண்ட் டவுன் போயிட்டு வரான்.
அவன் 8 16 ரூபா கொடுத்தவன் 12 24 ரூபா கொடுக்குறான். 8 ரூபா ஒரு நாளைக்கு அவனுக்கு போகுது. 3 24 240 ரூபா ஒரு மாசத்துக்கு அவன் இழக்கிறான். அரசு வந்து டிக்கெட் விலையை உயர்த்திருச்சுன்னு சொல்றீங்க. அப்போ வருமானம் கூடியிருக்கும், புதிய பேருந்துகளை வாங்கி விடலாமே. அது அரசு கஜானாக்கு தானே வரணும். எங்க வருது? இங்க நிறைய வந்து ஊழல் மலிந்து இந்த துறை ஏங்க ரெக்ரூட்மெண்ட்டே இல்லை. ரிட்டையர்ட் ஆனவனுக்கு பணமே போய் சேரல. நீ தனியார் ஆளை வச்சு வண்டி ஓட்டுறீங்க. ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏன் போக்குவரத்து துறை இந்த நிலைமைக்கு வருதுன்னு சொன்னா, 89க்கு பிறகும் சரி, 96லேருந்து 2000 வரைக்கும் இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா KN நேரு என்று கருதுகிறேன் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அப்போ பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2001 அதிமுக ஆட்சி வந்த பிறகு டீசலுக்கு வாங்கின காசு கொடுக்கல, உதிரி பாகங்கள் வாங்கின காசு கொடுக்கல. இப்படி அந்த போக்குவரத்து துறையை வந்து பேருந்துகளை ஒழுங்காக பராமரிக்காததால் 2001 மட்டும் 2630 பேருந்துகள் காயலாங்கடைக்கு போடுற நிலைமையில வச்சுட்டு போன ஒரு அரசாங்கம். இல்லை, இது கடந்த காலம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் இப்ப 4 ஆண்டு காலம் எடப்பாடியார் ஆட்சியும் சரி, இப்பொழுது இவர்கள் வந்திருக்கிற ஆட்சியும் சரி, இதற்கு முன்னால் பொன்முடி போக்குவரத்து துறை மந்திரியாக இருந்ததும் சரி, ஒரு பேருந்து நல்ல முறையில் இயங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில சிக்கன நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்க. அதில் ஒரு நடவடிக்கை தான் இந்த டயரு. இந்த டயருன்றது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, தேஞ்சு போச்சுன்னு சொன்னால் அதுக்கு ரீபில்ட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க. ரீபில்ட் பண்ணால் அது வந்து புது டயர் வாங்கினதுக்கு சமமாக. அப்படி ரீபில்ட் பண்ணும்போது அந்த டயர் வந்து 48,000 கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குகிற நிறுவனத்துக்குத்தான் அதிமுக டெண்டர் கொடுத்தது. 48,000 கிலோமீட்டர், 700 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் திருச்சி போயிட்டு வருதுன்னு சொன்னால் 2 வருஷம் 3 மாதம் ஓடும் அந்த வண்டி. ஆனால் இப்போ பொன்முடி இருந்தப்போ நல்லா தெரிஞ்ச 26,000 கிலோமீட்டர் தான் ஓடும்னு அவன் டெண்டர்லேயே சொல்கிறான். 48,000 கிலோமீட்டர் ஓடக்கூடியதுக்கும் ஒரே அமௌண்ட்டு தான், 26,000 கிலோமீட்டர் ஓடக்கூடியதுக்கும் ஒரே அமௌண்ட்டு தான். இதை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் ஓட்டுறது 48,000 கிலோமீட்டர். மக்கள் உயிரோடு விளையாடுகிறார்களா இல்லையா? இந்த அச்சத்தின் காரணமாகவும் நான் சொல்வது, இந்த அச்சத்தின் காரணமாகவும் மக்கள் என்னடா இது தூங்கிடுறா இல்லை எங்கன்னா பள்ளத்தில் எடுத்து விட்டுறான், அரசு பஸ் சரியில்லை அப்படின்னு ஒரு சில பேர் கூட தனியார் பேருந்து கிடைக்காமலே போறாங்களா, பேருந்து இயக்குறது இல்ல. டிமாண்ட் இயற்கையா நீங்களே உருவாக்கி தரீங்க, தனியாருக்கு சாதகமா நீங்களே உருவாக்கி தரீங்க. அதுதான் என்ன காரணம் கேட்குறேன். பணம் தான், வேற என்ன இருக்கு? நான் கேட்டேன், நான் என்னென்ன அநியாயமா இருக்கு, 2000 ரூபா கேட்குறீங்க திருநெல்வேலிக்கு. இப்போ பண்டிகை காலம், நான் சொல்ல சாதாரண டைமில் கேட்கும்போது சனி ஞாயிறில் கேட்கும்போது சொன்னான், எங்ககிட்ட வாங்குறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா. ஆக நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன், போக்குவரத்து துறையை பொறுத்தவரையில் பொதுமக்களுக்கு ஒரு அரசாங்கம் அரசு பணத்தில் வருவாய் ஈட்டுவதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது, எத்தனையோ வழிகள் இருக்கிறது. உதாரணத்திற்கு மின்சாரத்தில் கூட நிறைய வருவாயை கொண்டு வரலாம். கண்டிப்பாக ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்யணும்னு சொல்கிறீங்க. அடுத்த சுற்றில் நம்ம பேசலாம் சார். அதை தான் சொல்ல வரேன். சீனு சார், இப்போது இந்த அரசு வந்து ஆம்னி பேருந்து கட்டணங்களை கட்டுப்படுத்துதா, போதுமான அளவுக்கு பேருந்துகளை இயக்குதா அப்படிங்கிறது இருக்கட்டும். பொன்வில்சன் சார் சொன்ன தகவலை வச்சு பார்த்தோன்னா பேருந்து எவ்வளோ கொள்முதல் பண்ணியிருக்காங்கன்றதே பெரிய குழப்பத்தில் இருக்கு. முன்னுக்கு பின் முரண் தகவல் வந்து எடப்பாடியார் எடுத்து தான் சொன்னாரே தவிர தகவல் பூராவுமே வந்து அமைச்சர் சொன்ன கருத்துக்கும் ஆளுநர் உரைக்கும் உள்ள வேறுபாடு, முரண்பாடு சொல்கிறாங்க. 2 கருத்தை சொல்கிறதும் அரசு தான். ஒப்பந்தம் போட்டதும் இவங்க தான் இவ்வளோ போட்டிருக்கோம், 10,000 சில்லறை போட்டிருக்கோன்றான், வாங்கினது 9,000 சில்லறைண்ணா, 8,000 சில்லறைன்றா. அது பிறகு இங்கே வந்தால் 2,572 தான் வாங்கியிருக்கோன்றாங்க. நான் நம்முடைய மதிப்புக்குரிய கனகராஜ் அவர்கள் இன்றைய மக்களின் அவல ஆட்சிக்கு வக்காலத்து வாங்கி பேசிக்கொண்டிருக்கிறார். எதிர்காலத்தில் எங்களோடு இணைந்து இந்த காட்டாட்சியை, மக்கள் விரோத அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் எங்களோடு பயணிப்பார். ஏனென்றால் ஓரளவுக்கு தான் அவங்களுக்கு முட்டு கொடுக்க முடியும், அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. தனியார் பேருந்துகளை அரசுடைமை ஆக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது யார்? உங்கள் அப்பா தான் கொண்டு வந்தார். தனியார் பேருந்துகளை அன்றைக்கும் அதில் ஒரு பல விஷயங்கள் பேசப்பட்டது. அப்போ தனியார் பேருந்துகளை அரசுடைமை ஆக்க வேண்டும், அதை ஆக்க முடியும் என்கின்ற இது அரசுக்கு இருக்கிறது என்றால்
இப்போ தனியார் பேருந்துகளின் கட்டணத்தை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற சக்தியும் இந்த அரசுக்கு இருக்கிறது அல்லவா? மக்கள் சேவை என்று வருகிற பொழுது இப்போ எல்லாருமே சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது, நீதிமன்றம் நீதிமன்றம் என்ன கொடுத்துருக்கு? நாங்கள் இப்பொழுதும் இந்த நியூஸ் ஜேவின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டருக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் நாங்கள் தெரிவிக்கிறது என்னன்னா, அந்த நீதிமன்றம் வழிகாட்டுதல் படி நீங்கள் வசூலிச்சா கூட கம்மியாக தானே இருக்குது. நீதிமன்றம் 3000 ரூபாய் சொல்லியிருக்காங்களா? கிடையாது. அவங்க 1500 1700ன்னு சொல்கிறான். நீங்கள் 3000 ரூபா வாங்குறீங்க. இல்லை, இப்போ இந்த கட்டண உயர்வுன்றது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் நிர்ணயிக்கிற கட்டணத்தை விட அதிகமாக தானே வசூல் பண்ணி. சங்கம் நிர்ணயித்த கட்டணம் இன்னைக்கு வெப்சைட்ல இருக்கு. அரசு மீது துளி கூட அச்சம் என்பது இல்லை. கேள்வி கேட்கிற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நன்றி சார், நன்றி, உங்களுக்கு கருத்துக்கு நன்றி.